ஒரு வேடன் காட்டுல இருக்க மான வேட்டையாட முயற்சி செய்யறான். அந்த மான் தப்பி ஓடி போய் வில்வவனேஸ்வரர் கோயில்ல போய் தஞ்சம் புகுது. அந்த கோவில்ல இருந்த முனிவர் இந்த மானை பாதுகாக்கிறார். இத பாக்குற வேடனுக்கு கோபம் வந்து முனிவரை தாக்க முற்படுறாரு. உடனே முனிவர் சிவனை வணங்குறாரு. சிவபெருமான் புலி ஒண்ணு அனுப்புறாரு. அந்த புலி வேடனை துரத்துது. வேடனும் உயிரை காப்பாத்திக்க தப்பி ஓடி போய் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்றான். ஆனா அந்த புலியோ போகாம வேடன் கீழே இறங்குறதுக்காக மரத்துக்கடியிலே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே இரவும் ஆகுது. இரவு தூங்காம இருக்கிறதுக்காக மரத்துல இருந்து ஒவ்வொரு இலைய பிச்சு வேடன் கீழ போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த மரத்துக்கு கீழேயே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்து மேல அவன் போடுற ஒவ்வொரு இலையும் விழுது. வேடன் ஏறின மரம் வில்வ மரம். அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு வேடன் தூங்காம இரவெல்லாம் சிவபெருமானுக்கு வில்வேலையால அர்ச்சனை செஞ்சுட்டே இருக்கான். இதனோட பயனா 4 கால வேளையில தூங்காம சிவனை பூஜித்த பலன் வேடனுக்கு கிடைக்குது. இந்த நிகழ்வு நடந்த திருவைக்காவூர் வில்வவனேஸ்வரர் கோவில்ல போயிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு 4ஆம் கால பூஜையில நம்ம பங்கேற்கும் போது மகா சிவராத்திரி பூஜைக்கான பலன் நமக்கு கிடைக்கும்.